ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் ஜர்னி. என்னோடய பேர் பிரசாந்தி. இந்த நாள் இனிய நாளாகாமல் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து March 11, 2026. டைம் வந்து ஒரு 9:30 ஆகுது. மார்னிங் எழுந்ததுமே ஃபஸ்ட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பண்ணுற வேலை வந்து என்னோடய பெட்ஸுக்கு வந்து நான் ஃபீட் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்க பசியில் கற்றுனாங்கன்னா மித்த வேலையில் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு ஃபீடிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஏன்னா வேலைகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். வாங்க இன்றைக்கி எப்படி ஃபீடிங் ஃபார்முலா கொடுக்குறோம், அப்புறம் எப்படி நம்ம வேலையெல்லாம் போகுது அப்படிங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் ஒன்ஸ் அகெயின். இன்றைக்கி நான் பூசணிக்காய் பரங்கிக்காய் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். பூசணிக்காய் சாம்பார், பரங்கிக்காய் பொரியல் செஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு ஐடியா. பட்டு திரும்ப நான் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணுவேன். செய்யும்போது என்னன்றது பார்க்கலாம். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு வெந்நீர் வைக்கணும். பெட்ஸுக்கு வந்து ஃபீடிங் ஃபார்முலா கொடுத்துட்டதுனால அவங்க வந்து இப்போ சமாதானம் ஆகிட்டாங்க. அடுத்து நம்ம வந்து நம்மளை பார்த்துக்கணும்ல. எனக்கு வந்து இப்போ சமைக்கிறதுக்கெலாம் தெம்பு இல்லை. நேற்று சாதம், பழைய சாதம் வந்து அது ரொம்ப காலையில் சாப்பிட்டா ஹெல்த்தியும் கூட. ஸோ கொஞ்சமாக சாதம் இருக்குது, ஒரு வாழைப்பழம் இருக்குது. ஹாட் ஸ்டாரில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்திருக்கும். போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அரை மணி நேரம் கழித்து எப்படி எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணும். அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம். அப்போ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். பாய். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரைட் நவ் நான் துணி துவைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி வேர்த்துருக்குன்ட்டு. உள்ளே மட்டும்தான் கூலிங்காக இருக்குது. வெளியே சும்மா போனாலே செம்மையாக வெயில் கொடுத்துது. துவைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கிட்ட டிஷ் வாஷ் பவுட்ரு வந்து தீந்து போச்சு அப்படின்ட்டு. ஒரு ஃபஸ்ட் டைம் வாஷுக்கு தான் வரும், அடுத்த 2வது டைமுக்கு இல்லை. அதனால் டக்குன்னு இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். வாங்க என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேசிக்கு மில்க்கு. அப்புறம் இது வந்து நான் விளம்பரம் பார்த்தேன். அந்த விளம்பரம் பார்த்துட்டு இருந்தப்பெல்லாம் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் இப்போ வாங்கலை. சரி இப்போ டக்குன்னு இன்ஸ்டாமார்ட்டில் தேடும்போது இது ஞாபகம் வந்துச்சு, அதனால் வாங்கியாச்சு. அப்புறம் ஒரு சாக்லேட். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில்லை, இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம். நம்ம பூசணிக்காய் வந்து ஜில்லு குறைஞ்சிடுச்சு, பரங்கிக்காயும் அதே மாதிரி தான். சரி இது அப்படியே சைட் பை சைடு இந்த வேலையும் பார்க்கணும். சரி இப்போ நான் என்னென்ன வாங்கியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க. உள்ளே இருக்கும்போது செம்ம கூலிங்காக இருக்குது. ரொம்ப கூலிங் இல்லை, வெயிலே இல்லாத மாதிரி வெளியே அப்படி மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் வெளியே சும்மா கதவு திறந்தாவே இந்த அனலே தாங்க முடியல. மார்ச் மாதமே இப்படி இருக்குது, இன்னும் போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. பாருங்க எனக்கே வந்து இப்போ கண்ட்ரோலே இல்லாமல் வேர்த்துட்ருக்கு. சரி ஓகே, இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம சைட் பை சைட் குக்கிங்கை முடிச்சிடலாம். இந்த கேட்பரியில் நட்டீஸ் இருக்கு இல்லையா, இந்த கேட்பரி நட்டீஸ் இது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. 45 ரூபா. ஓப்பன் பண்ணி பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது. இதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு எந்த மூளைக்கு. இப்போ இவ்வளோ இருக்குன்னா கண்டிப்பாக டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். நிறையா டெம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்ட்லி, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இது நமக்கு செட் ஆகாது. ஏதோ ட்ரை பண்ணதில்லை அப்படிங்கிறதெல்லாம் வாங்கிட்டேன். இனிமேல் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1:30 ஆகிடுச்சு. ஒரே துணியான துணி இவ்வளோ துணி இருக்குன்னு எனக்கு நான் ரியலைஸ் பண்ணவே இல்லை. அதனால் டக்குன்னு எல்லாம் துவைச்சி போட்டாச்சு. வெயில் வந்து செம்ம வெயில், இவ்வளோதான்லாம் இல்லை, செம்மையாக கொடுத்துது. சும்மா காலை கீழே வச்சாலே பற்றிக்குது. செப்பல் போட்டு நடந்தேன், எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா போன மாதம் கூட இந்த அளவுக்கு இல்லை, இந்த மாதம் செம்மையாக கொடுத்தது. இன்னும் போக போக எப்படி இருக்குன்னே தெரியல. சரி ஓகே, நான் குக்கிங் வந்து அதனால் அதிரடியாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த வெயிலில் நடந்ததே எனக்கு பயங்கரமாக டயர்ட் ஆகிடுச்சு. சரி என்ன குக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. வாஷிங்லேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டதுனால வெறும் லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கும் இருந்துச்சு. சரி அதுவும் வாங்கி ரொம்ப நாள் ஆனதில் தீத்துடலான்ட்டு உருளைக்கிழங்கு பொரியல் ரெண்டும் பண்ணியாச்சு. இதோட தயிர் இருக்குது, தக்காளி ஊறுகாய் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்சு. சாப்பிட்டுட்டு தூங்கணும். நான் தூங்கி ஆகணும், அப்போ தான் நைட்டு ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ டே விலாக் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேவை. ஓகே பாய். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். செம்மையாகவே இருக்குது, தொடச்சாலும் நிற்க மாட்டேங்குது. சரி நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிறேன். பாய்.